அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டு போட்டு முடிச்சாச்சு. இப்போ 11th ஸ்டாண்டர்ட் பார்க்க போகிறோம். ஸோ 10th 11th 12th இந்த 3 ஸ்டாண்டர்டில் தான் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்டே இருக்குது. ஸோ அப்போ புக் பேக்கில் இருக்கிறதும் புக்கில் கொடுத்துருக்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ 10th ஸ்டாண்டர்ட் வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அதை போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு இங்கே வாங்க, அப்போ தான் இன்னும் தெளிவாக புரியும். ஓகேங்களா? இப்போ சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் 11th ஸ்டாண்டர்ட். ஓவராலாக சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வர்ற வெர்ப் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு பொசிஷன் இருக்குது. சிங்குலராக இருந்தால் சிங்குலர் வெர்ப் வரணும், ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் வெர்ப் வரணும். ஓகேவா? இதுதான் அதோட கான்செப்ட். அது சப்ஜெக்ட் வெர்புக்கு ஒரு அக்ரிமெண்ட். நீ இப்படி இருந்தால் நான் இப்படி இருக்கணும், நான் இப்படி இருந்தால் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் இஸ் கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் எ வெர்ப் வித் இஸ் சப்ஜெக்ட் இன் பர்சன் ஆர் நம்பர். அது பர்சனையோ நம்பரையோ எப்படி வேணாலும் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் சப்ஜெக்ட் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு சிங்குலரா ப்ளூரலா, சிங்குலர்னா எஸ் சேராமல் இருக்கும், ப்ளூரல்னா எஸ் சேர்ந்துருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மித்து இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு இதில் பிரேக் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் உள்ளே படிக்கும்போது தெரியும். ஓகேவா? ஏன்னா சில வேர்டு எஸ் இருக்கும், பட் ஆனால் அது சிங்குலராக இருக்கும். எஸ் இருக்காது, ஆனால் அது ப்ளூரலாக இருக்கும். இந்த மாதிரி எக்ஸப்ஷன் கேஸ் நிறைய இருக்குது. அந்த எக்ஸப்ஷன் கேஸ் பர்டிகுலராக இங்கே படிக்கவே போகிறோம். ஓகேவா? தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட், he, she, it or any singular names followed by a singular verb. Verb end with s, es, ies. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் he, she, it or any singular names வரும்போதும் அதை நோக்கி அதோட ஃபாலோட் பை என்ன இருக்கணும், சிங்குலர் வெர்பு தான் இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கேன். நிறைய ரூல் இருக்குதுல, அந்த ரூலை தெளிவாக நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அதில் ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கணும். ஓகே, ரைட். இப்போ தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு பக்கத்தில் வருது. ஓகே. த பேசிக் ரூல்ஸ் ஸ்டேட்ஸ் தட் எ சிங்குலர் சப்ஜெக்ட் டேக்ஸ் எ சிங்குலர் வெர்ப் வைல் எ ப்ளூரல் சப்ஜெக்ட் டேக்ஸ் எ ப்ளூரல் வெர்ப். அந்த பேசிக் ரூல் வந்து நமக்கு தெரிஞ்சது, சிங்குலர் சப்ஜெக்ட் பக்கத்தில் சிங்குலர் வெர்ப் வரணும், ப்ளூரல் சப்ஜெக்ட் பக்கத்தில் ப்ளூரல் வெர்ப் வரணும். ஓகேவா? பட் ஆனால் விதிவிலக்கு நிறைய இருக்கு. சிங்குலர் வெர்ப்னா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் பாருங்க. சிங்குலர் வெர்ப்னா மொதல் வெர்பு என்ன செய்யும், என்ஸ் வித் எஸ், இஎஸ், ஐஇஎஸ். இதுதான் சிங்குலர் வெர்பே. அந்த சிங்குலர் வெர்பு எஸ்ல தான் முடியணும். எஸ் இருக்கு, இஎஸ் இருக்கு, ஐஎஸ் இருக்கு பாருங்க. ஆனா பெரிய ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும். என்னன்னா, சிங்குலர்னா எஸ் வரக்கூடாது, ப்ளூரல்னா எஸ் வரணும்னு படிச்சிருப்போம். அது வந்து எதுக்குன்னா சப்ஜெக்ட்டுக்கு தான். ஆனா வெர்புல அப்படியே மாறும். சிங்குலர்னா எஸ் வரணும், ப்ளூரல்னா எஸ் வராது. ரூட் வெர்ப்ல, மெயின் வெர்ப்ல, ஆக்ஷன் வெர்ப்ல நான் சொல்றது. ஓகேவா? ஓகே. மற்றபடி இஸ், வாஸ், ஆர்ல அதெல்லாம் தேவையில்ல. ஓகே. இப்போ 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்க புக்கோட கண்டென்ட்டை பார்க்க போறோம். ஓகே. ஆல்வேஸ் சிங்குலர், சிங்குலர் தான் கன்சிடர் பண்ணணும். ஏன்னா verb end with s, es, ies. ஓகேவா? ஸோ ஒன் ஆஃப் த பாய் இஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த பாய்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே சில வேர்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஆஃப்டர் ஒன் ஆஃப், எ கைண்ட் ஆஃப், எ டைப் ஆஃப், இந்த மாதிரிலாம் வேர்டு வந்துட்டாலே அங்கே என்னதான் செய்யும், அது சிங்குலர் தான் மீன் பண்ணும். ஏன்னா ஒன்றுன்னு சிங்குலர் வந்துருச்சு, எ டைப்புன்னு ஒரு டைப்புன்னு சொல்லிட்டாங்க, எ கைண்டுன்னு ஒரு கைண்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆஃப்டர் ஒன் ஆஃப்க்கு அப்புறம், கைண்டுக்கு அப்புறம், டைப்புக்கு அப்புறம் பாய்ஸுங்கிறது என்னதான் ஒரு ப்ளூரல் ஃபார்ம்ல கொடுத்துருந்தாலும் அங்க இஸ் தான் வந்திருக்கு, சிங்குலர் ஃபார்ம் தான் வந்திருக்கு. ஏன்னா அங்க ஒன் ஆஃப் த பாய்ஸ், ஏதாவது ஒரு பாய். அந்த ரூட் காஸ் எதை மீன் பண்றாங்கன்னு தான் நீங்க பார்க்கணும். இதுல வந்து ஸ்ட்ரக்சரை பார்க்கறத விட, எஸ் சேர்ந்திருக்கு எஸ் சேரல அப்படிங்கிறத விட அதோட மீனிங் என்ன சொல்லுது, அந்த மீனிங் சிங்குலரா இருக்கா ப்ளூரலா இருக்கா. இங்க பாத்தீங்கன்னா எ டைப் ஆஃப் பென்சில் வாஸ், எ டைப் ஆஃப் பென்சில் வாஸ். அப்ப இங்க என்னதான் செய்யுது, ஸோ ஸ்ட்ரக்சர் மாறுது. எ டைப்புங்கிற வேர்டு வந்துருச்சு. அப்ப அங்க என்ன செய்றாங்க, வேற வழியே இல்லாம ஆல்வேஸ் சிங்குலரா கன்சிடர் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஓகே. அடுத்து யூனிட்ஸ் ஆஃப் மெஷர்மெண்ட் அண்ட் மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன், இதெல்லாம் வந்தாலே இஸ் போட்டுக்கோங்க, அதாவது சிங்குலராகவே கன்சிடர் நீங்க பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் என்ன, 10 சென்டிமீட்டர். இது ஒரு மெஷர்மெண்ட் தான். 10 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்றதுனால டக்குனு இதை ப்ளூரலாக எடுத்துடக்கூடாது. அந்த விதிவிலக்குக்கு தான் அந்த ரூலை படிக்கணுங்கிறது. ஏ ஃபேக்டர் ஆஃப் 24 இஸ், அப்போ மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் 24ன்னு வந்தாலும் அங்கே என்ன தான் 24ங்கிறது 24 ப்ளூரல் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு டக்குன்னு நீங்கள் என்ன ப்ளூரலில் போட்டுறக்கூடாது. அப்போ 24ங்கிறது என்ன தான், சிங்குலர் தான், அப்போ இஸ்ல தான் இருக்கும்.
when the subject has two singular nouns joined by or. ஓகே, ரெண்டு நவுன் வந்துருது. சப்ஜெக்ட் டூ சிங்குலர் நவுன், இந்த சப்ஜெக்ட் வந்து ஹேஸ் டூ சிங்குலர் நவுன். சப்ஜெக்ட்ங்கிற பொசிஷன்ல ரெண்டு விதமான நவுன் வந்துருது. ஆனா அது ரெண்டுக்கு நடுவுல ஆர்னு இருக்கும்போது அதை நீங்க சிங்குலரா தான் கன்சிடர் பண்ணணும். இதே அண்டுன்னு கொடுத்தாங்கன்னா ப்ளூரலா கன்சிடர் பண்ற மாதிரி ஆயிடும். ரெண்டு பேர்த்த பத்தியுமே பேச பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ மீனிங் என்ன, புக் ஆர் நோட், இது சிங்குலர் தான். ஆனா ரெண்டு வந்திருக்குன்னு நம்ம ப்ளூரலுக்கு போயிடக்கூடாது. ஸோ ஆறுங்கிற வேர்டு வந்திருக்கு, அதனால இங்க ஈஸ்ட்னு எடுத்துக்கிறோம். ஆறுன்னு வேர்டு வந்தாலே கண்ண மூட்டி போறத விட நான் சொல்ற அந்த என்னது அந்த ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுட்டீங்கன்னா இன்னும் தெளிவா புரியும். அவங்க என்ன மீன் பண்றாங்க. புக் ஆர் நோட்டுங்கும் போது ஏதாவது ஒண்ணு தானே, இல்லையா? ஆப்பிள், பனானா ஆர் ஆரஞ்சு இஸ். ஓகே, ஆப்பிள், பனானா ஆர் ஆரஞ்சு, இது அல்லது அது. ஸோ இந்த இடத்துல ஆர் வந்துருது. யூ ஆர் ஐ ஆம், அதனால சிங்குலர். ஆம், இஸ் எல்லாமே சிங்குலருக்குரிய வெர்ப் ஃபார்ம், அதனால சொல்றோம். இன்னொன்னு என்னன்னா, வெர்ப் ஃபார்மை வந்து ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஒன்னு ஸ்டேட் வெர்ப், இன்னொன்னு ஆக்ஷன் வெர்ப். ஸ்டேட் வெர்ப்ங்கிறது அந்த டென்ஸை மட்டும் குறிக்கிறது. இஸ், வாஸ், ஆர், வேர், ஹேவ், ஹாஸ், இதெல்லாம் டென்ஸை குறிக்கிறது தான் ஸ்டேட் வெர்ப்னு பேரு. அதே இது மெயின் வெர்ப், இல்ல ஆக்ஷன் வெர்ப், இல்ல ரூட் வெர்ப்னு மூணு விதமா சொல்லலாம். என்னன்னா டேட்டா செய்யறது, ரன், ஈட், ஓடுறது, ஒடியாறது, டேட்டா செயலாவே செய்யறது தான் என்னது மெயின் வெர்ப், ஆக்ஷன் வெர்ப், ரூட் வெர்ப்னு சொல்றது. ஓகேவா? ஓகே, அடுத்த பாருங்க. Nouns connected with each one, either of, neither of, someone, something, anybody, anything, no one, nothing, everybody, everything. இந்த வேர்டு எது வந்தாலுமே நீங்க சிங்குலராவே கன்சிடர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. Each of the boys, either of them was, no one attends, everybody was. புரியுதுங்களா? அப்ப இந்த வேர்டெல்லாம் தெளிவா நீங்க என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகே, அடுத்து நேம்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். சப்ஜெக்ட்ஸோட பேர் வரும்போது எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணுங்க, அதை சிங்குலராகவே கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. மேத்தமேட்டிக்ஸ், பாலிட்டிக்ஸ், சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸ், எக்ஸல் எல்லாத்துலையும் எஸ்சி எஸ்சி எஸ்ன்னு இருக்கு. டப்புன்னு ப்ளூரல் நினச்சிட்டு என்ன போயிடக்கூடாது, ப்ளூரல் ஃபார்முக்கு போயிடக்கூடாது. ஓகேவா? அதான். ஸோ மேத்தமேட்டிக்ஸ் இஸ், பிசிக்ஸ் இஸ் அப்படின்னு. அடுத்த காமன் நவுன், நியூஸ், ஃபர்னிச்சர், இன்ஃபர்மேஷன், இது எல்லாமே நவுன் தான். ஆனால் எல்லா நவுனுக்குமே இந்த ஒரு பேர் தான். நியூஸுக்கு அந்த திருநெல்வேலி நியூஸ், திண்டுக்கல் நியூஸ்னா இருக்கு கிடையாது. நியூஸ்னா ஒரு செய்தி, அவ்வளவுதான். அது என்னதான் ப்ளூரல் ஃபார்ம்ல நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சாலும் அது ப்ராப்பரான சிங்குலர் ஃபார்ம் தான். இப்போ ஃபர்னிச்சர் அப்படிங்கிறது நிறைய விதம், நிறைய டேபிள், சேரு, சோஃபா எல்லாமே ஃபர்னிச்சர் தான். பட் ஆனால் அதுக்கு எல்லாத்துக்குமே ஃபர்னிச்சர் தான் பேர். அதோட ஒட்டுமொத்த அவுட்புட் மீனிங் என்ன, ஒன்று தான். அதனால தான் இங்கே என்ன பண்ணிருக்காங்க, சிங்குலரா கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. நியூஸ் இஸ், ஃபர்னிச்சர் இஸ், இன்ஃபர்மேஷன் இஸ் அப்படின்னு. இப்போ இன்ஃபர்மேஷனுங்கிறது 1000 இன்ஃபர்மேஷன் தான், அது இன்ஃபர்மேஷன் தான், இல்லையா? அதான் மீன் பண்றாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியம். 10th ஸ்டாண்டர்டு இதுல ரொம்ப தெளிவா குடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. 10th ஸ்டாண்டர்ட்லயும் தெளிவா குடுத்துருப்பாய்ங்க. ஆனா இது நல்லாவே குடுத்துருக்காய்ங்க. இத தெளிவா மனப்பாடம் பண்ணிக்கங்க. அடுத்து ஆல்வேஸ் ப்ளூரல் ஃபார்ம். ஆர், வேர், வெர்ப் ஃபார்ம்ல எஸ் சேராம வர்றது இருக்கு இல்லையா? அது வெர்ப் ஃபார்ம். இப்போ புரியுதுங்களா? அந்த ஆரும் வேரும் ஸ்டேட் வெர்ப். இந்த வி ஏன் குடுத்துருக்காங்கன்னா இதான் ஆக்ஷன் வெர்ப். ஓகேவா? ஆஃப்டர் பீப்புள், போலீஸ், கட்டில், எ நம்பர் ஆஃப், எ குரூப் ஆஃப், இப்படிலாம் வந்தாலே நீங்க என்ன செஞ்சிருங்க, அதை ப்ளூரல் ஃபார்ம்லயே கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா பீப்புளுங்கிறது நிறையா பேர், போலீஸுங்கிறது பலவிதமான போலீஸ் அடிக்க காமன் நவுனு, கேட்டிலுங்கிறது அதுவும் பலவிதமான கால்நடைகள் அப்படின்னு வந்துருது. ஏன் நம்பர் ஆஃப்னு வரும்போதே ஒரு குரூப்பை மீன் பண்ணுது, குரூப் ஆஃப் வந்தாலும் குரூப்பை மீன் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த வேர்ட்லாம் வந்தா கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சிருங்க, அதை பொருள் ஃபார்மா பாருங்க. எப்படி அங்கிட்டு சில விதிவிலக்குகள் இருந்துச்சோ அதே மாதிரி இங்கேயும் சம் விதிவிலக்குகள் இருக்கு. when two subject has two noun joined by and, மேல நான் சொன்னேன் பாத்தீங்களா, and வந்தா அது plural formல இருந்து இதே இப்ப ஆறு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை சிங்குலரா நீங்க பார்க்கணும். ஸ்கேல் அண்ட் பென்சில் ரெண்டையுமே கன்சிடர் பண்ணி தான் பேசுறாங்க, அதனால ஆறு. எக்ஸப்ஷன், பிரெட் அண்ட் பட்டர் இஸ். இப்ப ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் கொடுத்துருக்காங்க, பிரெட் அண்ட் பட்டர்னு. ஏன் பிரெட் அண்டு, இங்கேயும் அண்டு தான் வருது. ஆனா பிரெட் அண்டு பட்டர்னு வரும்போது இவங்க ஏன் ப்ளூரல் ஃபார்ம் போகாம சிங்குலர் ஃபார்ம் போயிருக்காங்கன்னா, ஐடியா வந்து ஒண்ணுதான். இதை தெளிவா 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு ரூலாவே கொடுத்துருப்பாங்க. என்னன்னா, பிரெட் அண்ட் பட்டர், பிரெட்டை வச்சு பட்டர் நல்ல வச்சு திருப்பி பிரெட்டை வைக்கிறோம், அது ஒரு ஃபுட்டு கடைசியா அவுட்புட். அதோட ஐடியா ஒண்ணுதான். அது உள்ள பிரெட் அண்ட் பட்டர் அவங்க சொன்னாலும் அதோட ஐடியா, ஃபைனல் ஐடியா என்ன, ஒரே ஐடியா தான். அது பிரெட்டையும் பட்டரையும் வச்சு சேர்த்து சாப்பிட போறோம், அவ்வளவுதான். தனித்தனியா சாப்பிட முடியாது இல்லையா? அதனால
ஸோ பிரெட் அண்ட் பட்டருங்கிறது ஒரு ஐடியா. அதனால தான் இங்க எக்ஸெப்ஷன் குடுத்துருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட்ல பார்த்தீங்கன்னா, தெளிவா இத குடுத்துரும். நானே எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் நேத்து. ஃபியூ, மெனி, செவரல், போத், ஆல், சம் இது எல்லாமே ப்ளூரல குறிக்கிற வேர்ட். அதனால தான் இந்த இடத்துல எல்லாத்துலயுமே ஆர் சேர்த்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து சிசர்ஸ், ட்விசர்ஸ், ட்ரவுசர்ஸ், ஷார்ட்ஸ், ஜீன்ஸ், கிளாஸஸ், பேண்ட்ஸ் இது எல்லாமே ப்ளூரல் ஃபார்ம் தான். மை ஜீன்ஸ் ஆர் மை ஃபேன்சி பேண்ட். த சிசர்ஸ் ஆர். அப்ப இது எல்லாமே இந்த சிசர்ஸ் அப்படிங்கிறலாம் ப்ளூரல் ஃபார்ம்ல நம்மளே படிச்சிருப்போம். இந்த ட்ரவுசரு, கிளாஸஸ் இதெல்லாம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பியூராவே என்னது? ப்ளூரல் ஃபார்ம் தான். அதனால ப்ளூரல் ஃபார்ம் கன்சிடர் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன அந்த எக்செப்ஷன் கேஸு, நான் சொன்ன அந்த வேர்டு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்கார்ட்ல. ஓகேவா? அடுத்த கண்கார்ட் இன் டீடைல். இன் எ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் ஹேவ் எஸ், இஎஸ், ஐஇஎஸ் ஆடட் டு த வெர்ப். ஓகே ரைட். இது ஏற்கனவே மேல பார்த்ததுதான். சப்ஜெக்ட் வந்து ஐ டேக் சாம், யூ, வி, தே வந்து ஆர். ஓகே ரைட். அட் ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஃபைண்ட் த சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. இது வந்து என்னன்னா, தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட் பக்கத்துல என்ன இருக்கும் அப்படின்னா, எஸ், இஎஸ், ஐஇஎஸ் எல்லாமே இருக்கும். அதுதான் வெர்பு ஃபார்மோட இது. சிங்குலர் சப்ஜெக்ட் பக்கத்துல சிங்குலர் வெர்பு தான் வரணும். அதே மாதிரி ஐ வந்தா ஆம் தான் வரும். யூ, வே, தே வந்தா ஆர் தான் வரும் சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு. ஓகேவா? அதெல்லாம் இங்க இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். ஒரு சென்டென்ஸ்ல நம்ம என்ன இங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சப்ஜெக்ட் கரெக்டா சிங்குலரா ப்ளூரலா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடணும். பண்ணிட்டோம்னா நம்ம பண்ணிடலாம். ஓகேவா? நிறைய ரூல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. 2 ஆர் மோர் சிங்குலர் சப்ஜெக்ட் ஜாயின்ட் பை அண்ட். நான் இப்பதான் சொன்னேன். அண்ட் சேர்ந்தாலே ப்ளூரல் ஃபார்ம்ல கன்சிடர் பண்ணுங்க. ராமன் அண்ட் ஹரி. ஒர்க்ஸ்னு வராது. இங்க இங்க வந்து என்னது? ஒர்க்குங்கிறது தான் ப்ளூரல் ஃபார்ம். நான் ஏற்கனவே சொன்னேன். நவுன்ல எஸ் சேர்ந்தா அது ப்ளூரல் ஃபார்ம். ஆனா வெர்புல எஸ் சேர்ந்தா அது ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. அதான் சிங்குலர் ஃபார்ம். அப்ப இங்க அண்டுங்கிறது ப்ளூரல் ஃபார்ம். அண்ட் இருக்கா? இங்க ப்ளூரல் ஃபார்ம் இருக்கு. சோ அதனால இங்க ஒர்க்ன்னு மட்டும் தான் போடுறோம். ஒர்க்ஸ்னு போட மாட்டாங்க. ஏன்னா இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ப்ளூரல் வெர்ப் தான் வரணும். அப்ப வெர்ப் கண்டிப்பா வித்தவுட் எஸ்ல தான் இருக்கணும். ஓகேவா? அடுத்த பிங்கி, லில்லி அண்ட் ஷீலா கோ டு த சேம் ஸ்கூல். ஓகே, ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளூரல் தான் இருக்கணும். ஸோ வெர்பு வித்தவுட் எஸ்ல இருக்கு. ஓகேவா? ரைட். ஓகே, கோங்கிறது இங்க வெர்பு. அடுத்த பி பாருங்க. பட் இஃப் டூ நவுன் சஜஸ்ட் ஒன்லி ஒன் ஐடியா, ஒன் யூனிட், ரெஃபர் டு த சேம் பர்சன் ஆர் சேம் திங், த வெர்ப் மஸ்ட் பி சிங்குலர் ஆஸ். ஓகே, இதுதான் ஒரு 7.5. நேத்து படிக்கும் போதே பயங்கர கன்ஃபியூஷன் ஆச்சு. சரி, ஓகே, இன்னைக்கு பார்த்துருவோம். இங்க தான் இந்த பிரெட் அண்ட் பட்டர் ஐடியாலாம் வர்றது. ஓகேவா? ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ் அப்படிங்கிறது என்ன? வின்ஸுங்கிறது சிங்குலர் வெர்ப். அதனால தான் எஸ் சேர்ந்துருக்கு. பட் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்படிங்கிறது ஒரே ஐடியா தான். ஜெயிக்க போற அப்படிங்கிற அவுட்புட்டை மட்டும் தான் கொடுக்குது. அதனால சிங்குலர் சப்ஜெக்டா இதை பார்த்துருக்காங்க. அதனால சிங்குலர் வெர்ப் வந்துருக்கு. பூரி அண்ட் பொட்டேட்டோ இஸ் மை ஃபேவரட் டிஃபன். ஓகே, சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர். இப்போ பூரியும் பொட்டேட்டோவையும் அது ஒரு காம்பினேஷன். நம்ம யோசிச்சு பார்த்தாலே தெரியும். பூரியும் உருளைக்கிழங்கு தான் நம்ம சாப்பிடுவோம். பூரியை மட்டும் சாப்பிட முடியாது. அது வந்து எப்படி சொல்றது? நேச்சருக்கு அகைன்ஸ்டா இருக்கு பூரியை மட்டும் சாப்பிடுறதுங்கிறது. ரெண்டாவது உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. பூரியும் உருளைக்கிழங்கு இருந்தா தானே சாப்பிட முடியும். ஒரு ஹோட்டலுக்கு போறோம், பூரி கேட்குறோம், வெறும் பூரியை மட்டும் தின்றான்னா விட்டுருவோமா? அப்ப அந்த அந்த ஃபைனல் ஐடியாவை தான் இவங்க பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ இட்லி அண்ட் சாம்பார் இஸ் ஏ ஹோல்சம் ஃபுட். ஓகே, சிங்குலர் சப்ஜெக்ட். இட்லி அண்ட் சாம்பார் ஒரே ஐடியா தான். அது ஒரு ஃபுட்டு. பூரி அண்ட் பொட்டேட்டோங்கிறது ஒரு ஃபுட்டு. அதான் இங்க சொல்ல வராங்க. சிங்குலர் சப்ஜெக்ட், சிங்குலர் வெர்பு, எஸ் சேர்ந்திருக்கு. இஸ் வந்திருக்கு. புரியுதா? அடுத்து தேர்ட் ரூல் பாருங்க. when two singular nouns joined by and or preceded by each or every, the pronoun must be singular and verb is also singular. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு சிங்குலர் நவுன் வந்துருச்சு. அந்த ரெண்டு சிங்குலர் நவுனை ஆட் பண்ற வார்த்தை வந்து and preceded by each or every, the pronoun must be singular and the verb is also singular. ஸோ இங்க என்னன்னா, அண்டுக்கு முன்னாடி ஈச்சோ இல்ல அண்டுக்கு முன்னாடி preceded by everyங்கிற வேர்டோ வரும்போது the pronoun must be சிங்குலரா தான் இருக்கணும். வெர்பும் ஆல்சோ சிங்குலரா தான் இருக்கணும். ஸோ ஈச் பாய் அண்டுன்னு ஒன்று வந்துருச்சு. அண்டுக்கு முன்னாடி ஈச் வருது. அப்ப சிங்குலரா தான் இந்த ஸ்ட்ரக்சருக்கு கன்சிடர் பண்ணணும். அதனால வாஸ்ன்னு போட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அண்டுக்கு முன்னாடி ஈச் வருது. ப்ரிசீடட் பைனா முன்னாடியா பின்னாடியா நம்ம பார்த்துருவோம்.
இல்ல ஈச் 2 இடத்துலயுமே வருது. பட் எக்ஸாக்ட் மீனிங் பார்த்துருவோம். ஏன்னா நம்ம கன்ஃப்யூஸே ஆகக்கூடாது. ரொம்ப தெளிவா இருக்கணும். ஓகே ரைட். முன்னாடி தான். கரெக்ட். நான் சொன்னதான் கரெக்ட். அண்டுக்கு முன்னாடி இருக்க ஈச் பாய் வந்துச்சுனாலே அதை சிங்கிள் தான் கன்சிடர் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே ரைட். அடுத்த செகண்ட் ரூல். Words joined to a singular subject by with or as well as don't affect the number of the verb. Therefore, it takes a singular verb. ஆறுன்னு வந்தாலோ as well asன்னு வந்தாலோ அது நம்பர் ஆஃப் வெர்பை அஃபெக்ட் பண்ணாது. அதனால நீங்க சிங்குலர் வெர்பனே கன்சிடர் பண்ணுங்க. The captain with all his men was safe. The captain with all his men was safe. The captainங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட், வாஸ்ங்கிறது சிங்குலர் வெர்பு. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். இங்க அசோக் அஸ் வெல் அஸ் அப்படிங்கிற வேர்டு வந்துருச்சு. அதனால இங்க என்னது லைக்ஸ்னு சிங்குலர் வெர்பே போட்டிருக்காங்க. அடுத்த பார்ப்போம். The queen bee with her workers presides over the hive. ஓகே, the queen beeங்கிறது இங்க சிங்குலரு, அதனால இங்க ப்ரிசைட்ஸ்னு சிங்குலருக்கான வெர்பை போட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா சப்ஜெக்ட் கரெக்டா சிங்குலரா ப்ளூரலா அதைத்தான் நம்ம இங்க டிஃபைன் பண்ணணுமே. ஓகேவா? நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்கணும் கண்டிப்பா இதுக்கு. அடுத்த பாருங்க. when two or more subject in the singular are joined by or, nor, either or, neither nor, the verb would be invariable singular. ஓகே, ஆர் வந்தாலோ நார் வந்தாலோ எய்தர் ஆர்னு வந்தாலோ நெய்தர் நார்னு வந்தாலோ அதை நீங்க சிங்குலராகவே கன்சிடர் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஜேக் ஆர் டாம் இஸ் டு பி பிளேம், அதனால இங்க இஸ் வந்திருக்கு, ஆர் வந்திருக்கனால. ஓகேவா? ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் ஜாக்குங்கிறது தெரியும், அதனால தான் இங்க ஏரோ மார்க் போட்டு கொடுத்துருக்கு. எய்தர் லீலா மணி ஆர் ரீட்டா இஸ் 13. எய்தருங்கிற வேர்டு வந்துருச்சு, ஆறுங்கிறது எய்தர் இங்க வந்திருக்கு, ஆறு வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த ஸ்ட்ரக்சர் சிங்குலரா தான் நீங்க பார்க்கணும். நெய்தர் ராமன் நார் ஹரி டஸ் நாட் ஹரி ஹாஸ் டன் த எக்ஸசைஸ், சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால ஹாஸ்ங்கிற என்னது எஸ் இந்த வேர்பு வந்திருக்கு. ஓகேவா? ஓகே, ரொம்ப தெளிவா பார்க்கணும். ரைட். ஓகே. ஸ்ட்ரக்சரை மனப்பாடம் பண்ணிருங்க தெளிவா. பட் இஃப் த செகண்ட் நவுன் இஸ் இன் த ப்ளூரல். ஓகே, 2 நவுன் கொடுக்குறாங்க. செகண்ட் நவுன் ப்ளூரல் இருக்கும்போது the verb must be in the plural. The plural form of the verb governs the plural subject. Okay. The farmer or his servants were always. இவ்வளவு நாள் என்ன பார்த்தோம்? ஆர்னு வந்தா மட்டும் நீங்க அப்படியே சிங்கிளா கன்சிடர் பண்ணிருங்க அப்படின்னு ஜாக் ஆர் டாம்னு கொடுத்தோம். ஆனா இதே ஸ்ட்ரக்சர்ல இன்னொரு விதிவிலக்கு வந்திருக்கு பாருங்க. ஃபார்மர்ங்கிறது சிங்குலர், ஆனா ஆர்க்கு சர்வன்ஸ் அப்படிங்கிறது ப்ளூரல். அப்ப இந்த மாதிரி ஆர்க்கு பக்கத்துல அடுத்து வர்ற சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருக்கும் பட்சத்துல நீங்க ப்ளூரலே எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. வேற நெய்தர் ராஜ் நார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நான் மேல இருக்க ரூல் எல்லாத்துக்கும் அப்ளிகேட் ஆகும் போல இருக்கு. நாரை தாண்டி வர்ற வேர்டு வந்து ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது, ஃப்ரெண்ட்ஸுங்கிறது ப்ளூரலா இருக்கனால இங்க ஹேவ் போட்டிருக்காங்க, ப்ளூரல் வெர்பு கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம நினைச்சிட்டு இருப்போம் என்னன்னா வெறும் எஸ் சேர்ந்தா சேர்ந்தா ப்ளூரல், எஸ் எல்லாம் ப்ளூரல்ல சிங்குலர். ஆனா எத்தனை விதிவில இருக்கு பாத்தீங்களா? இத வச்சு ஃபாலோ பண்ணுங்கனா அவ்வளவுதான், பைத்தியம் முடிச்சிடும் அவனுக்கு. இது எப்படி சிங்குலரா ப்ளூரலா அப்படிங்கிறது. ஓகே ரைட். அடுத்து when the subjects joined by or nor are of different numbers, the verb agrees with the subject nearest to it. ஓகே ரைட். இப்போ ஆர் வந்தாலும் நார் வந்தாலும் டிஃபரன்ஸ் நம்பர்ஸ் வந்தாலும் வெர்புக்கு பக்கத்துல இருக்க சப்ஜெக்டோட ஃபார்மேஷனை பாருங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? பார்த்துருவோம். எய்தர் ஹி ஆர் ஐ am to blame. Either he or I here to blame. ஓகே, அப்ப he or ஐங்கிறது இங்க சிங்குலர் சப்ஜெக்ட். ஓகேவா? ஆர் மட்டும்தான் வந்திருக்கு. ஆனா இங்க ஆம்ங்கிறது கண்டிப்பா தப்பு தான், சிங்குலர் வெர்பு அந்த இடத்துல போட முடியாது. we can't write I is அப்படின்னு எழுத முடியாது. ஓகேவா? ஓகே, இது ஒரு ரொம்ப முக்கியமான ஃபார்மேட். இங்க ஹி ஆர் ஐங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட் தான், ஆர் ஃபார்மேட்ல வந்துருச்சு. இதுவும் சிங்குலர், இதுவும் சிங்குலர் தான். அப்ப இதுக்கு பக்கத்துல இருக்க வெர்பு ஃபார்ம்னு பார்த்தாலும் கூட எப்படி சொல்றது, the verb agrees with the subject nearest to it. வெர்புக்கு பக்கத்துல இருக்க இது வந்து ஐ. ஓகேவா? ஆனா இங்க சிங்குலர் சப்ஜெக்ட்ல ஐ போட முடியாதுன்னு தான் சொல்லிருக்காங்க. we can't write I is.
ஸோ இஸ் அந்த இடத்துல போட முடியாது இல்லையா, ஆம் மட்டும் தான் போட முடியும். ஏன்னா ஐக்கு பக்கத்துல எப்பவுமே ஆம் தானே வரணும், அதான ரூல். ஓகே. நெய்தர் மை ஃப்ரெண்ட் நார். ஓகே, ஃப்ரெண்ட் இங்கேயும் ஐ வந்துருச்சு, இங்கேயும் ஐ அம் கில்ட்டி அப்படின்னு இருக்கு. வி கான்ட் ரைட் ஐக்கு பக்கத்துல இஸ் போட முடியாது. ஆனா மேபி இது கரெக்டா இருக்கலாம் மேல கொடுத்துருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நெய்தர் மை ஃப்ரெண்ட் நார் ஐ. ஓகே, அதுதான் கரெக்டும் கூட. இங்க மேல கொடுத்துருக்கதான் கரெக்டான சென்டென்ஸ். நம்ம ஃபார்மேட்ல சிங்குலர் சப்ஜெக்ட் பக்கத்துல சிங்குலர் தான் வரும், இஸ் தான் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிளா தான் இதை அடிச்சு காட்டியிருக்காங்க. ஐ பக்கத்துல கண்டிப்பா ஆம் தான் வரணும், இங்கேயும் ஆம் தான் வரும். அது இந்த சப்ஜெக்ட்டுக்குரிய கரெக்டான சிங்குலர் ஃபார்மேட்டுக்கு ஆம் தாங்க வரும். ஏன்னா ஐக்கு பக்கத்துல கண்டிப்பா ஆம் தான் வரணும், அதான் ரூல். ஓகே. When a plural noun comes between a singular subject and its verb, the verb is often wrongly made to agree with the nearest plural nouns. We should consider the subject as singular. When a plural noun, okay, plural noun comes between the singular subject and its verb. ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கும் வெர்புக்கும் நடுவுல ஒரு plural noun வரும் பட்சத்துல the verb is often wrongly made to agree with the nearest plural noun. We should consider subject as singular. என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னே தெரியலையே. ஓகே, சம் பாயிண்ட்ஸ் இதில் ஆட் பண்ணாம விட்டுருக்கு, இதில் புக்கில் இருக்கு. என்னன்னா ஈச் ஆஃப் த ஒன் ஆஃப் தக்கு பின்னால் ப்ளூரல் நவுன் வந்தாலும் சப்ஜெக்ட் முழுவதும் சிங்குலரே என்று கருத வேண்டும். முக்கியமான பாயிண்ட், சேர்க்காம மிஸ் ஆகி போச்சு அப்படின்னு தெரியல. ஓகே, அதாவது என்ன சொல்றாங்கன்னா ஈச் இந்த வேர்டு இருக்கு இல்லையா, ஈச், அதுக்கப்புறம் ஈச் ஆஃப் த, அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த, இந்த வேர்டுக்கு பின்னால வர்ற ப்ளூரல் நவுன் ஈச் ஒன் ஆஃப் தீஸ் ஹவுசஸ் அப்படிங்கிறது ப்ளூரல் நவுன். இப்படி வந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, சிங்குலர் சப்ஜெக்டாவே இதை கன்சிடர் பண்ணி சிங்குலர் வெர்பே போட்டுருங்க அப்படிங்கிறாங்க. அதான் இதுல சொல்றது. ஓகேவா. அடுத்து the quality of the apples, the quality of the apples was good. அப்படியே பார்த்தாலும் இது the quality அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். ஏன்னா குவாலிட்டிங்கிறது ஒரு ஐடியா தானே. ஏன்னா நம்ம நவுன்ல பார்த்தோம் பார்த்தீங்களா, எந்த ஐடியாவோட பெரும் அது நவுன் தான். அப்போ த குவாலிட்டி ஆஃப் த ஆப்பிள்ஸ் அப்படின்னு வரும்போது ஆப்பிள்ஸுங்கிறது நவுனு, சிங்குலர் சப்ஜெக்ட், த குவாலிட்டிங்கிறது சப்ஜெக்ட். குவாலிட்டி ஆஃப் த ஆப்பிள்ஸ், ஏன்னா குவாலிட்டிங்கிற வேர்டையும் மேலே கொடுக்கலையே மென்ஷன் பண்ணி, இதே நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது இருக்கு. த குவாலிட்டி ஆஃப் த ஆப்பிள்ஸ் அப்படிங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட் தான் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், மைண்டில் வச்சுக்கணும். இந்த ஈச், அதுக்கப்புறம் ஈச் ஆஃப் த ஒன் ஆஃப் தன்னு சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். அதில் த குவாலிட்டி ஆஃப் த ஆப்பிள்ஸ், இங்கேயும் நவுன் வந்திருக்கு, இங்கேயும் நவுன் வந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஈச் ஒன் ஆஃப் தீஸ் இருக்கு, த குவாலிட்டி ஆஃப் தீன் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சென்டென்ஸ் தான் இதுவும். அதனால சிங்குலர் வெர்பா கன்சிடர் பண்ணி எஸ்எஸ் எந்த வேர்டு வாஸ் போட்டிருக்காங்க. ஓகேவா. ஓகே, ரைட். அடுத்த எய்தர், நெய்தர், ஈச், எவ்ரி ஒன் அண்ட் மெனி மஸ்ட் பி ஃபாலோட் பை எ வெர்ப் இன் த சிங்குலர் ஆஸ். ஓகே, இந்த வேர்ட்லாம் வந்தாலே எய்தரு சிங்குலரு, ஈச் ஆஃப் த சிங்குலரு இஸ் வந்திருக்கு, எவ்ரி ஒன் வாஸ் இஸ் வந்திருக்கு, இஸ் வரல எஸ்ல சேர்ந்த வேர்டு வந்திருக்கு. இந்த ரூல்லாம் வந்தாலே நீங்க சிங்குலராகவே கன்சிடர் பண்ணிக்கங்கன்னு சொல்றாங்க. பட் ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிக்கணும். அதுக்கப்புறம் எ கலெக்டிவ் நவுன் like a committee, assembly, congress, jury make take a singular or a plural. Okay, if the collection is thought of a whole, the verb is singular. If the individuals or members of the group are thought of separately, the verb is plural. அது என்ன சொல்றாங்கன்னா, கலெக்டிவ் நவுனுங்கிறது வந்து எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான். ஆனா அதே சமயத்துல எப்படி மீன் பண்ணுதுங்கிறத நீங்க பார்க்கணுங்கிறானுங்க. எப்படி மீன் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த ஐடியா வந்து கடைசியில சிங்குலரா நமக்கு பதிவாகுதா, இல்ல அந்த ஐடியா வந்து ப்ளூரலா பதிவாகுதா அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. the committee has decided, ஒட்டுமொத்தமா அந்த கமிட்டி முடிவு பண்ணுச்சுப்பா, அவ்வளவுதான். அதனால இங்க சிங்குலரா கன்சிடர் பண்ணிருக்காங்க. the committee were divided in their opinions, இங்க பிரிச்சாங்க பாத்தீங்களா, the committee were divided in their opinions. அப்ப இங்க என்ன மீன் பண்ணுது, தனித்தனியா மீனிங் வருது, அதனால இந்த ப்ளூரல் சப்ஜெக்டா கன்சிடர் பண்ணி ப்ளூரல் வெர்ப் கொடுத்துருக்காங்க. என்ன ட்விஸ்ட் அடிச்சிருக்காங்க பாத்தீங்களா. ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அதோட ஃபைனல் ஐடியா சிங்குலரா இருக்கா,
ப்ளூரலா இருக்கான்னு பார்க்கணும். ஓகே. தி ஜூரி ஹாஸ் கிவன் இட்ஸ் வேர்டிக்ட். ஓகே. சிங்குலர் சப்ஜெக்ட் அதனால சிங்குலர் வெர்ப்ல போட்டுருக்காங்க. ரைட் ஓகே. தி ஜூரி வேர் டிவைடட் இன் தர் வேர்டிக்ட் பிரிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். அதனால ப்ளூரல். ஓகேவா? அடுத்து the committee have decided this means the member of committee have decided this. ஓகே. மேல கொடுத்திருந்தாங்க இல்லையா அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே இது நமக்கு மேலேயே புரிஞ்சிருச்சு. Some nouns which are in plural in form but singular in meaning take a singular verb as. ஓகே. சில நவுன் வந்து plural ஃபார்ம்ல இருக்க மாதிரி தெரியும். ஆனா அது சிங்குலர் தான் அப்படின்னு சொல்றாங்க. மேத்தமேட்டிக்ஸ் ஏற்கனவே மேல படிச்சோம். நியூஸ் எல்லாமே. ஓகே. மேத்தமேட்டிக்ஸ் இஸ் a difficult subject. No news is good news. ஓகே. அடுத்து when a plural noun is name of one thing it takes a singular verb is. ஒரு plural noun வந்து நேமா இருக்கும் பட்சத்துல இது நேற்று டென்ஷன்ல தெளிவா கொடுத்தாங்க. நீ புக்கு பேரு இந்த ஊர் பேரு இதெல்லாம் வந்தாலே சிங்குலரா கன்சிடர் பண்ணிக்கன்னு சொல்லி நேற்று டென்ஷன்ல கொடுத்தாங்க. அதான் இவங்க வேற மாதிரி கொடுத்துருக்காங்க. த அரேபியன் நைட்ஸ் இஸ் an இன்ட்ரெஸ்டிங் புக்கா இருக்கு. நைட்ஸ்னு ப்ளூரல் தான் முடியுது. ஆனா சிங்குலர் வெர்ப் தான். த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காங்கிறது ஒரு நாட்டு பேரு. அதனால யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு வந்தாலே ப்ளூரல் நினைச்சக்கூடாது. அப்ப ஹாஸ் எ பிக் ஆர்மி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. 10th பாத்தீங்கன்னா தெளிவா புரியும். When the subject of the verb is a relative pronoun, the verb must be made to agree in number and person with the antecedents of the relative as. அவன் என்ன சொல்றான்னா when the subject of the வெர்புக்கு பக்கத்துல இருக்க சப்ஜெக்ட் ஒருவேளை ரிலேட்டிவ் ப்ரோனவுனா இருக்கும் பட்சத்துல the verb must be made to agree in number and person with the antecedent of the relative as. எக்ஸாக்ட்டா ஆன்டிசிடென்ட்னா என்னன்னு பாத்துருவோம். ஆன்டிசிடென்ட் முன்னோடி. முன்னாடி இருக்கதான். ஓகே. ஐ who இதான் ப்ரோனவுன். who I am your friend will help you. இப்போ இங்க ஐங்கிறது தெளிவா சிங்குலர் சப்ஜெக்ட். ஆனா ஆமுக்கு முன்னாடி ஆம்ங்கிறதா இங்க வெர்புக்கு முன்னாடி ப்ரோனவுன் இருக்கனால இதுக்கு முன்னாடி மேல ஒரு ரூல் படிச்சோம் இல்லையா? இங்க ஆம் வர்றது மட்டும்தான் கரெக்ட். we can't write I isன்னு வராது. ஓகே. அதே மாதிரி யூ இது பார்ப்போம். ஹூன்னு வருது. யூவோட யூங்கிறது சிங்குலர். அதனால ஆர் போட்டிருக்காங்க. who are my friends should not be blameless. we can't write it us. ஓகே. சிங்குலர் verb. ஆனா ஆம்ங்கிறதும் ஆருங்கிறதும் சிங்குலர் verb தான் இல்லையா? ஏன்னா இஸ் அல்ல கரெக்ட். இஸ்ங்கிறது சிங்குலர் verb. ஆனா ஆருங்கிறது ப்ளூரல் verb. கரெக்ட். ஆருங்கிறது ப்ளூரல் verb தான். அதே மாதிரி ஆமும் ப்ளூரல் verb தான். புரிஞ்சிருச்சு. இஸ்ஸோட பாஸ்ட் தான் வாஸ், ஆரோட பாஸ்ட் தான் வேர். ஓகே ரைட். ஸோ இங்க சிங்குலர் தான். ஆனா ஆம்ங்கிறது ப்ளூரல் ஃபார்ம் தான். இங்க யூங்கிறது சிங்குலர் தான். அதுக்கு முன்னாடி ப்ரோனவுன் இருக்கனால இங்க ப்ளூரலா கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஓகே. அப்ப இங்கேயுமே நம்ம பார்த்தது அங்க அதான் சொல்லியிருக்காங்க. ஆம்னு ஒரு இடம் வந்துச்சு இல்லையா? அடிச்சு இந்த இடத்துல ஐக்கு பக்கத்துல ப்ளூரல் ஃபார்ம்னு தான் எடுத்துருக்கணும். சிங்குலர் ஃபார்ம் தான் எடுத்துருக்கணும். ஆனா ஏன் சிங்குலர் வெர்ப் வராம ப்ளூரல் ஃபார்ம் வந்திருக்கு? இங்கேயும் ஐக்கு பக்கத்துல சிங்குலர் ஃபார்ம் வந்து வர முடியாது இல்லையா? அப்ப அதனால இங்க ஆம் சொல்லி ப்ளூரல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அதனால சிங்குலர் வெர்பா அடிச்சிருக்காங்க. ஓகே. ஓகே ரைட். இதெல்லாம் படிச்சாச்சு. ஓகே. இப்போ நோட் சிங்குலர் வெர்ப் இஸ் வாஸ். இப்போ தெளிவா சிங்குலர் வெர்ப்னா என்ன கொடுத்துறாங்க பாருங்க. இஸ் வாஸ் தான் சிங்குலர் வெர்ப். இங்க ஆறு வேற தான் ப்ளூரல் வெர்ப். ஓகே. இங்க மெயின் வெர்ப்ல எஸ் சேர்ந்ததான் சிங்குலர் வெர்ப், எஸ் சேராததான் ப்ளூரல் வெர்ப். ஓகே. ஒன்னு, நோபடி, நத்திங், நோ ஒன், சம் ஒன், சம்திங், சம்படி, எனி ஒன், எனிதிங், anybody, each, every, everyone, everything, everybody. The given pronouns take verb ended with yes. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபுல்லா இப்ப எப்படி சொல்றது, நோபடி நான் இப்ப வாசிச்சேன் பாத்தீங்களா? இந்த எந்த வேர்டு வந்தாலும் அது கம்பல்சரி சிங்குலர் வெர்பா தான் பார்க்கப்பட வேண்டும். எஸ் சேர்ந்த வேர்டு தான், எஸ்ல முடிகிற வேர்டு தான் அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ளூரல் வெர்புக்கு ஆறு, வேறு, வி
some, all, few, many, several, both. The given pronouns take verb not ended with s. இந்த வார்த்தையெல்லாம் இருக்க இதுல எதுவுமே என்ன செய்யாது, எஸ் சேர்ந்தே வராது. ப்ளூரல் வெர்பா தான் கன்சிடர் பண்ணும். போத் வெர்ப்ஸ், நன்னு, சீரியஸ், இன்னிங்ஸ், த கிவன் வேர்ட்ஸ் டேக் எய்தர் சிங்குலர் ஆர் ப்ளூரல். ஓகே, இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த மீனிங்கை பொறுத்து வரலாம். நன்னுன்னு வந்தாலோ, சீரியஸ்னு வந்தாலோ, இன்னிங்ஸ்னு வந்தாலோ டக்கு நீங்க சிங்குலரா ப்ளூரல்னு போட்டுற முடியாது. இல்ல அப்படின்னா இந்த வேர்ட்ஸுக்கு சிங்குலர் ஆர் ப்ளூரல் தான் ஏதோ ஒன்று கொடுக்கலாம். சிங்குலர் ரெண்டுமே வரணும்னு அவங்க கொடுக்கல. ஓகேவா? ஓகே, ரைட். ஸோ அடுத்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ். 2 and 2 மேக்ஸ். 2 and 2 மேக்ஸ். அப்போ 2 and 2ங்கிறது இந்த இடத்துல 2 2 சேர்ந்து 4 தான். மேக்ஸ் 4, 4 தான். அப்போ ஒரு ஐடியா தான். அதனால தான் இங்க வெர்ப் என்ன செஞ்சிருக்கு, சிங்குலர் ஃபார்மேட்ல இருக்கு. சாந்தா வில் ஆல் ஹர் சிஸ்டர்ஸ். சாந்தா வித் ஆல் ஹர் சிஸ்டர்ஸ் இஸ் ஹியர். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஏன் சிங்குலர்னு வந்திருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். சாந்தா வில் ஆல் ஹர் சிஸ்டர்ஸ் இஸ். இப்போ இவ்வளோ ரூல் படிச்சிருக்கோம்ல, அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்க சாந்தாவை மட்டும்தான் மீன் பண்றாங்க ஐடியால. சாந்தா வித் ஆல் ஹர் சிஸ்டர்ஸ், இதோட ஃபைனல் அவுட்புட் சாந்தா மட்டும்தான். அதனால இங்க இஸ் வந்திருக்கு. கரெக்ட், வித் ஆல். இங்க அதே சமயம் ப்ளூரல்ல நம்ம வந்து ஒன்று படித்தோம். என்னன்னா இங்க ஆள்னு கொடுத்துருப்பாங்க பாருங்க. இந்த ஆளை பார்த்து டக்குன்னு ப்ளூரல் வந்துருச்சு அப்படின்னு டக்குன்னு நம்ம என்ன செஞ்சிட முடியாது, இந்த இடத்துல இஸ் போட்டுற முடியாது, வாஸ் போட்டுற முடியாது, சாரி ப்ளூரல் வெர்ப் போட்டுற முடியாது. ஓகே, எவ்ரி பேசஞ்சர், எவ்ரின்னு ஒரு வேர்டு வந்தாலே அதை சிங்குலரா கன்சிடர் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாங்க ஹேஸ். அதனால ஈச்னு வந்தாலும் சிங்குலர் வெர்ப் தான். அதனால தான் எஸ் சேர்த்துருக்காங்க. ஈச் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் காஸ்ட். எய்தர் சாமி, எய்தர் ஆர்னு வந்துட்டாலே அது சிங்குலர் தான் மேலே படித்தோம். ஹூ பால் இஸ் ஆன் டைம். ஜூரி அப்படின்னாலே அது என்னது, ப்ளூரல் ஃபார்மும் ஒரு சிங்குலர் ஃபார்ம் வரும், டிவைடட் இன் தேர் ஒப்பீனியன். ஏன்னா அது கொடுக்குற மீனிங்கை பொறுத்துங்க, டிபேட் பண்ணிட்டாங்க, அதனால ப்ளூரல் ஃபார்ம். அயன் as well as காப்பர், as well asன்னு வந்துட்டாலே அது சிங்குலர் வெர்ப் தான், இஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா. நன் ஆஃப் தீஸ் பாய்ஸ், சிங்குலர். நன்னுங்கிற வேர்டு வந்துட்டாலே சிங்குலர் தான். குட் நியூஸ் ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கும், ஆனா சிங்குலர் கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இஸ் ஆல்வேஸ் வெல்கம். நாட் ஒன் ஆஃப் யூ ஹேஸ் டன் யுவர் ஒர்க் ப்ராப்பர்லி. நாட் ஒன் ஆஃப் யூ அப்படிங்கிற வேர்டு சிங்குலருக்குரியது. ஓகேவா? ஓகே, எவ்வளோ இருக்குன்னு தெரியல, முடிய போகுது. அண்டர்லைன் த கரெக்ட் வெர்ப் இன் த சென்டென்ஸ். ஓகே, ரேகா அண்ட் ஹர் சிஸ்டர்ஸ், அண்டுன்னு வந்துருச்சு. ஆனா அதே சமயம் இங்க வாட்ச் தான் கரெக்டான ஆன்சரு. அண்டுன்னு வந்தாலே நம்ம என்ன படிச்சோம், அது ப்ளூரல் ஃபார்ம் தான் அப்படிங்கிறத படிச்சோம். அதனால இங்க எஸ் சேராம வாட்ச் வந்திருக்கு. ரவி டஸ் நாட் லைக் ஸ்போர்ட்ஸ். ரவி டஸ் நாட் லைக் ஸ்போர்ட்ஸ். ஓகே, ரைட். அப்ப டோன்ட்டுக்கும் டஸ் நாட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தெரியணும். கரெக்டா? அப்ப ரவிங்கிறது சிங்குலரு, அதனால் டஸ் நாட் வந்திருக்கு. ஓகேவா? மை கிளாஸ்மேட், கிளாஸ்மேட்ஸ் அப்படிங்கிறது தெளிவா ப்ளூரல் ஃபார்ம், அதனால ஸ்டடீஸ்னு வராம ஸ்டடின்னு வந்து பிஃபோர் ஏ டெஸ்ட். ஒன் ஆஃப் தன் வந்துட்டாலே அது ஒன்னு தான் மீன் பண்ணுது. இஸ் ஒன் ஆஃப் த குக்கீஸ் இஸ் மிஸ்ஸிங், அவ்வளவுதான். ஸோ சிங்குலர் தான். A lady with 10 cats, a lady with 10 cats, இந்த மாதிரி டென்ஷன்ல கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். A lady with 10 cats, அது 10ன்னு நம்பரா வந்தா இதுலயும் படிச்சோம் மேக்ஸ்ல 25ன்னு வரும் பாத்தீங்களா, அதே ஃபார்மேட் தான் இங்க. 10 கேட்ஸ்னு வந்தாலும் அதை என்ன செய்யணும், அதை நீங்க சிங்குலராகவே கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு சிங்குலர் வெர்பு lives in that big house. மீஸ்லெஸ் இஸ் வெரி சீரியஸ். மீஸ்லெஸ் மீனிங் பார்த்துருவோம். மீனிங் பார்த்தா தான் நம்மளால தெளிவாக கண்டுபிடிக்க முடியும். தட்டம்மை. ஓகே, நோய். நோயை எப்பவுமே சிங்குலராக தான் பார்க்கணும். ரைட், ஓகே. அது ஒன்று இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், ஞாபகம் வச்சு. நோய் எந்த நோயினாலும் சிங்குலர் தான். இந்த கமிட்டி வென்ட் டு அட்ஜர்ன். ஓகே, கமிட்டின்னு இங்கே மீன் பண்ணது சிங்குலர் தான், டிசைட்ஸ், அதனால சிங்குலர் வரும். அவர் டீம், அது ஒரு காமன் நவுனு, அதனால இஸ் கொடுத்துருக்காங்க. அவர் டீம். ஸோ எவ்ரிபடின்னு வந்துட்டாலே சிங்குலர் தான். எவ்ரிபடி என்ஜாய்ஸ் ஏ குட் சாங். எய்தர்னு வந்துட்டாலே சிங்குலர் தான், இஸ் சூட்டபிள். ஓகே. ஐயோ அப்பா, இங்கே தான் முடியுதா?
கரெக்ட் த ஃபாலோயிங் பேசேஜ். இங்கெல்லாம் டார்க் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் டேஷ். Where do the deer and the antelope play? Once play is Yellowstone National Park. It was created in 1872. Parts of the park are Wyoming, Montana, Idaho. The park is a safe place for many animals. Bears, mouse, buffaloes, deer, and antelope live there. Beavers, otters, fishers, eagles also enjoy the park. For them, Yellowstone is home sweet home. இப்போ இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கு இல்லையா, டூ, வாஸ், ஆறு, என்ஜாய், இஸ், இதுக்கு பக்கத்துல இருக்க நம்ம சொன்ன அந்த ரூல் எங்கன அப்ளை பண்ணுது அப்படிங்கறத நீங்க எல்லாமே பார்க்கணும். ஓகே, ஃபார் தம் இதான் இதோட முடியுது. அவ்வளோ 11th ஸ்டாண்டர்ட் இதோட முடியுது. அப்ப இந்த மாதிரி சென்டென்ஸா கொடுத்து சென்டென்ஸா கொடுத்தா நம்ம கொஞ்சம் தெளிவா யோசிச்சிருவோம்ல. அதனால தான் பேராகிராஃப் கொடுத்துருக்கானுங்க. ஒரு 3 லைனை கொடுத்து இப்ப நீங்க ப்ராப்பரா அந்த இடத்துல சப்ஜெக்ட் வெர்ப் கண்காட பொறுத்துங்க அப்படின்னாங்கன்னா கண்டிப்பா கன்ஃபியூஷன் ஆகும். அப்ப நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸா தனியா எடுத்துக்க வேண்டியதுதான். வேர் டு த டியர் அண்ட் த ஆன்டிபிள் ப்ளே வரைக்கும் முதல்ல என்ன ரியாக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இட் வாஸ் கிரியேட்டட், இட்டுங்கிறது என்ன. ஸோ இட்டுங்கிறதுக்கு சிங்குலர் மீன் பண்ணுதா. இங்க கிரியேட்டட்னு பாஸ்ட்ல இருக்கனால இங்க வாஸ் போட்டிருக்காங்க சிங்குலர் வெர்பு, அதெல்லாமே நமக்கு தெரியணும். பார்ட்ஸ் ஆஃப் த பார்க் அப்படிங்கும்போது நிறைய பார்ட்ஸை சொல்றாங்க, அதனால இங்க ப்ளூரலா கன்சிடர் பண்ணி ஆர் போட்டிருக்காங்க. த பார்க் அப்படிங்கிறது இந்த இடத்துல அது ஒரு பார்க்கை பத்தி மட்டும் தான் பேசுறாங்க, அதனால இஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிவர்ஸ், ஆட்டர்ஸ், ஃபிஷ் அண்ட் ஈகிள்ஸ் ஆல்சோ, இது எல்லாத்தையும் அண்டு ஃபிஷ் அண்ட் ஈகிள்ஸ் அப்படின்னு சேர்ந்து நிறைய ப்ளூரல் ஃபார்ம் வந்திருக்கனால இங்க வெர்ப் ஃபார்மேட் வந்து ப்ளூரல்ல இருக்கு. எல்லோ ஸ்டோன் அப்படிங்கிறது ஒரே ஒரு இதுதான் மீன் பண்ணுது, அதனால இங்க இஸ் இருக்கு. இப்படிதான் இதை ஹேண்டில் பண்ணணுமே. எண்டு போட்டு முடிச்சாச்சு. இதோட 11th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு முடிஞ்ச அளவு எழுதி வச்சுக்கோங்க, அதான் நல்லது. ஆனா எழுதி வச்சாலோ இது பண்ணாலும் அப்பதான் மனப்பாடம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இப்போதைக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் முடிச்சாச்சு, கண்கார்டு முடிச்சாச்சு. இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அதே சமயம் டிரைவ்ல ஒன்னொன்னா வீடியோ போட போட நான் அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்லோட் பண்ணியாச்சு டிரைவ்ல, கண்கார்டு 11th வரைக்கும் அப்லோட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி டே பை டேல அப்படியே வந்துட்டே இருக்கும். கரெக்டா ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 2 months இருக்கிறப்ப உங்ககிட்ட ஒரு பர்ஃபெக்ட் பிடிஎஃப், ஃபுல் பிடிஎஃப் வந்துடும். ஏன் ஒன்னொன்னா அப்லோட் பண்றேன் அப்படின்னா, ஒன்னொன்னா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா போதுமானது. ஏன்னா டக்குன்னு ஒன்னாவும் படிக்க முடியாதுல்ல. ஒன்னா டிரைவ்ல போட்டோம்னா நம்ம கான்ஃபிடென்ட்டே உடைச்சிரும் அது. ஏன்னா இப்ப 8th ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல 48 பக்கம் இருக்கு. அதை பார்த்தா நானே அப்செட் ஆகி சரி ஓகே தனித்தனியா போட்டுருவோம்ட்டு வீடியோவும் தனித்தனியா போட ஆரம்பிச்சிட்டேன். மெட்டீரியலையும் இப்போ கண்கார்டுன்னு பிரிச்சிட்டேன். கண்கார்டு ஃபோல்டருக்குள்ள போனீங்கன்னா 10th 11th 12th இருக்கும். அதை ஒன்னொன்னா படிக்கிறதுக்கு சைக்காலஜிக்கல் நம்ம கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகாம இருக்கும் இல்லையா, அதுக்கு தான். ஓகேங்களா? ஸோ இந்த அமௌண்ட் எல்லாமே நான் வீடியோல போட்டிருப்பேன். டெஸ்ட் பேட்சுக்கும் 399 தான். நம்ம கொடுக்குற மெட்டீரியலும் 399 தான். அதை விட்டு மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை. ஓகேவா? அப்படி அந்த பணமும் பே பண்ண முடியல அப்படிங்கிறவங்க தயவுசெய்து வீடியோவை பார்த்துருங்க. அதான் உங்களுக்கு இல்லைங்கிற ஆப்ஷனுக்கே போகாது. நான் வந்து இப்போ மெட்டீரியல் இல்லைங்க அதனால படிக்கலைங்க அப்படின்னு சொல்றதுக்கான ஆப்ஷனே கிடையாது. தான் வீடியோல போட்டேனே, இவ்வளோ நேரம் நடத்தினதே அதானே. ஓகேவா? இதை பார்த்துருங்க. இதை பார்த்துட்டு 1 by 1 எழுதுங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, அவ்வளோதான். அப்படி நான் சொல்ல நீங்க எழுதிட்டே வந்தீங்கன்னா உங்ககிட்ட நோட்ஸ், உங்க கைப்பட எழுதுன நோட்ஸே உங்க கையில கிடைச்சிரும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இது எல்லாமே மெட்டீரியல் சேல் பண்றது எல்லாமே எதுக்காகனா டைம் கன்சப்ஷனை கம்மி பண்றதுக்காக மட்டும்தான். உட்காந்து எழுதுற டக்குன்னு இந்த பிரிண்ட் அவுட் கிடைச்சிச்சுன்னு வச்சுங்களேன், டக்குன்னு ஈஸியா படிக்க முடியும்ல, அதுக்கு தான். டைம் கன்சப்ஷனுக்காக மட்டும்தான். ஓகேவா? அதனால எழுதுறது அதை விட இன்னும் பதியும். நீங்க கைப்பட பார்த்து எழுதுனீங்கன்னா அது சோ மச் பெட்டர் எனக்கு. ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.